ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்மார்ட் ஃபோன் தான் வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். இன்ஃபினிக்ஸோட GT30 ப்ரோ. ஒரு கேமர்ஸுக்கான ஒரு ஃபோன் இது. பட் ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கூட நல்லா தான் இருக்குது. இந்த ஃபோன் வந்து 2 வேரியண்ட்டில் வருது. 2 வேரியண்ட்லேயும் ஸ்டோரேஜ் வந்து 256 GB. 8 GB ரேம் வேரியண்ட் வந்து 25,000 12 GB ரேம் வேரியண்ட் வந்து 27,000. பட் லான்ச் டே ஸ்பெஷல் ஆஃபராக பேங்க் ஆஃபர்ஸில் இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து 23,000க்கு இந்த ஃபோனை நீங்கள் வந்து வாங்கலாம். ஜூன் 12 ஃப்ளிப்கார்ட்டில் இது சேலுக்கு வருது. இந்த ஃபோனோட கீ ஹைலைட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பின்பக்கம் வந்து இந்த சைபர்மெக் 2.0 டிசைன்னு LED லைட்டிங் வந்து கிடைக்குது. கேமர்ஸுக்கான ஃபோன்னால இங்கே 2 ஷோல்டர் ட்ரிகர்ஸ் வந்திருக்காங்க. அதை ஒவ்வொரு கேமுக்கும் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி உங்கள் கேமை ஒரு சூப்பராக நீங்கள் வந்து இதில் ஆடலாம். இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 8350 அல்டிமேட்ங்கிற ப்ராசர் யூஸ் பண்ணுறாங்க. கேம் வந்து இதில் வந்து செம்மையாக இருக்குது. தொடர்ச்சியாக பாருங்கள், பெர்ஃபார்மன்ஸில் இதை பற்றி மேலும் வந்து சொல்கிறேன். கிராஃப்டான் சர்டிஃபைட் 120 FPS BGMI கேமில் கிடைக்குதுன்னு கிளைம் பண்ணுறாங்க. 1.5K AMOLED டிஸ்பிளே இருக்குது. வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் கிடைக்குது. உள்ளே வந்து இதான் வந்து இந்த GT30 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோன். 2 கலர் வேரியண்ட்டில் கொண்டு வராங்க. எங்கிட்ட இருக்குது டார்க் ஃப்ளேருங்கிற இந்த கலர். இதில் வந்து பின்பக்கம் வந்து RGB லைட்டிங் கிடைக்குது. இன்னொன்று வந்து ஒரு ஒயிட் கலர் வேரியண்ட் இருக்குது. அதில் வந்து ஒயிட் LED வந்து பின்பக்கம் தராங்க. ஸோ கேமர்ஸுக்கான ஒரு ஃபோனால் பின்பக்கம் டிசைன் வந்து இந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. ஸோ கேமிங் DNA வந்து இந்த ஃபோனில் இந்த டிசைனில் வந்து அவங்க கொண்டு வர முயற்சி பண்ணியிருக்காங்க. டிசைன் பற்றி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன இருக்குன்னு பார்த்துலாம். பேக் கேஸ் செமி டிரான்ஸ்பரண்ட் பேக் கேஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் போட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது ஃபோனில். இந்த LED லைட்டிங் தெரியுதுக்கு இந்த இதில் வந்து அதுக்கான ப்ரொவிஷனும் தந்திருக்காங்க இந்த கேஸில். 45 வாட்ஸ் சார்ஜர் இருக்குது. டைப் சி கேபிள் மற்றும் சிம் எஜெக்டர் பின் பாக்ஸ்க்குள்ளே கிடைக்குது. ஸோ கேமர்ஸுக்கான ஃபோனால் அந்த கேமிங் DNA டிசைன் வந்து இதில் இருக்குது. கேமரா மோடியில் இந்த மாதிரி ஒரு ரெட் கலர் ஆக்சன்ட் தந்திருக்காங்க. அதே இது இந்த பவர் பட்டன்லேயும் வந்து இந்த ரெட் கலர் ஆக்சன்ட் வந்து தந்திருக்காங்க. ஸோ வந்து ஒரு சின்ன சின்ன குட்டி டச் இந்த மாதிரி டிசைன் எலிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ளாட் சைட்ஸு, கார்னர்ஸ் வந்து கவுடாக இருக்குது. 7.99 mm திக்னஸ், 188 கிராம்ஸ் வெயிட்டில் வருது. லைட் வெயிட்டாக வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. மேல் பக்கம் வந்து உங்களுக்கு IR சென்சர் தந்திருக்காங்க. டூவல் ஸ்பீக்கர்ஸ், கீழே வந்து இன்னொரு ஸ்பீக்கர் இருக்குது. USB டைப் சி போர்ட், மைக் மற்றும் சிம் ட்ரே. இதில் மைக்ரோ SD கார்டு போட முடியாது. பட் 2 5G SIM போடலாம். டூவல் 5G டூவல் ஸ்டாண்ட் பை ஓடி இது வருது. பவர் பட்டன், வால்யூம் பட்டன் இருக்கு இல்லையா, டாப்லேயும் பாட்டம்லேயும் வந்து இந்த ஷோல்டர் ட்ரிகர்ஸுக்கான பாயிண்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியும், அந்த லைட்டாக தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இதான் வந்து ஷோல்டர் ட்ரிகர்ஸ். கேம் விளையாடுறதுக்கு இதை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி ஒவ்வொரு கேமுக்கும் இந்த ஆக்ஷனை கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் வந்து கேம் விளையாடலாம். பெர்ஃபார்மன்ஸில் அதை பற்றி நான் வந்து சொல்கிறேன். அதை வந்து கேமுக்கு மட்டும் யூஸ் பண்ணாமல் அதை நீங்கள் டேப் பண்ணி கேமரா ஓப்பன் பண்ண வைக்கலாம். அதுமாதிரி கேமரா ஓப்பன் பண்ணி இருக்கும்போது அதில் டேப் பண்ணி ஃபோட்டோ எடுக்கலாம். லாங் ப்ரெஸ் பண்ணி அதை பர்ஸ்ட் மோடு ஃபோட்டோஸ் எடுக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷனாகவும் இது யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு ஆப்பை ஓப்பன் பண்ணதுக்கு கூட அதை கஸ்டமைஸ் பண்ணி ஆப் ஓப்பன் பண்ணதுக்கு, குவிக் லான்ச் பண்ணதுக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லாங் ப்ரெஸ், டபுள் ப்ரெஸ் ஆக்ஷன் வந்து அதுக்கு வந்து தந்திருக்காங்க. ஸோ ப்ரெஸ் 1 பட்டன் டு ஷூட், லாங் ப்ரெஸ் 1 பட்டன் ஃபார் பர்ஸ்ட் ஷூட்டிங், டபுள் ப்ரெஸ் 1 பட்டன் டு ப்ளே பாஸ். ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணதுக்கும் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த GT ட்ரிகர் பட்டனை கேமிங்கை தவிர்த்து மற்ற யூஸ் கேஸுக்கும் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ பின்பக்கம் வந்து இந்த மாதிரி LED லைட்டிங் வந்து தந்திருக்காங்க. ஸோ இந்த LED லைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய சினரியோஸுக்கு யூஸ் ஆகுது. அதாவது பார்ட்டி மோடு போட்டிங்கன்னா 3 டைப்பாக இது வந்து டிசைன் சேஞ்ச் ஆகுது. அப்புறம் நோட்டிஃபிகேஷன், ஷூட்டிங், இன்கமிங் கால் வரும்போது, மியூசிக் ப்ளே பண்ணும்போது, ஃப்ளிப் டு ஃப்ளாஷ், ஸ்டார்ட் கேம்ஸ், சார்ஜிங், அப்புறம் இந்த ஸ்டார்ட் அப், இந்த மாதிரி சினரியோவுக்கு இந்த மாதிரி லைட்டிங்கை நீங்கள் வேணால் எனேபிள் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸ் வந்து அதுக்கு செட்டிங்ஸில் வந்து தந்திருக்காங்க. NFC இருக்குது. அந்த NFC பேமெண்ட் சப்போர்ட்டும் வந்து கிடைக்குது. சார் வேல்யூ லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது, தெரியல பார்க்கலாம். WowFM ஆப் தந்திருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தராங்க, ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுது. இந்த இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை வச்சு நீங்கள் ஆப் லாக்கும் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இந்த இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சருக்கு நிறைய அனிமேஷன்ஸும் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ டிஸ்பிளே 6.78 இன்ச் டிஸ்பிளே, LTPS AMOLED டிஸ்பிளே. இது 140 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோடு வருது. 1.5K ரெசல்யூஷன் தராங்க. கார்னிங் கோரில்லா கிளாஸ் 7i ப்ரொடெக்டிவ் லேயரோடு வருது. 10-bit கலர் பேனல். இது 100% DCI-P3 கலர் கேமட் இருக்குது. 4500 nits பிரைட்னஸ் தராங்க. அவுட்டோர் விசிபிலிட்டி செமையாக இருக்குது. 2160 Hz டச் சாம்பிளிங் தராங்க கேமிங் ஸ்மார்ட் ஃபோனால். 2340 Hz PWM டிம்மிங்கும் இருக்குது. ஸோ லோ லைட்டில் நைட்டில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்ணுக்கு பாதுகாப்பான ஒரு டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. கலர் குவாலிட்டி நல்லா இருக்குது. கலர் கேலிப்ரேஷன் நல்லாவே பண்ணியிருக்காங்க. பிரைட்டாக பளிச்சுன்னு கலர் ப்ரொஃபைல் வந்து நல்லாவே இருக்குது இந்த ஸ்மார்ட் ஃபோனில். ஒரு 25,000 rupees இந்த ஸ்மார்ட் ஃபோன் வருது. இதில் வந்து மீடியாடெக்கோட டிமென்சிட்டி
8350 அல்டிமேட் ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1 மற்றும் 8 Gen 2க்கு இடைப்பட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ், ஒரு 25,000 ருபீஸ் ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு நல்ல ஒரு கேப்பபிளான ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. கேமிங்க்கு இது வந்து நல்லாவே வந்து ஹேண்டில் ஆகுது. கேம்ஸ் பிஜிஎம்ஐ விளையாடும்போது உங்களுக்கு 120 FPS வந்து கிடைக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து இந்த ஷோல்டர் ட்ரிகர் பட்டனை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஷோல்டர் ட்ரிகர் பட்டனை நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம். இப்படி நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸ் பூஸ்ட்னு வந்து ஆப்ஷன்ஸ் கிடைக்குது. அதில் பேசிக் ஃபீச்சர்ஸ், பெர்ஃபார்மன்ஸ் மோடு வந்து நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ், ஈக்குலிபிரியம், பவர் சேவிங் மோடுக்கு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். குவிக் அக்சஸ் டூல்ஸ் இருக்குது. அதில் வந்து நீங்கள் ஜிடி டிக்கர் கஸ்டமைசேஷன் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் கிடைக்குது. ஒவ்வொரு கேமுக்கும் இந்த பட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ப்ரெஸ் அண்ட் ரிலீஸ் 2 ஆப்ஷன் கிடைக்குது. அது லெஃப்ட் அண்ட் ரைட் பட்டன் தான் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய கேமுக்காக நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. கேம்ஸ் வந்து நல்லாவே ஹேண்டில் ஆகுது. விளையாடி பார்க்கும்போது எனக்கு வந்து ஹீட்டிங் இஷ்யூஸ் எனக்கு தெரியல. இப்போதைக்கு நான் வந்து இனிஷியலாக நான் கேம் விளையாடி பார்க்கும்போது அந்த ஹீட்டிங் இஷ்யூ எனக்கு தென்படலை. 6 லேயர் 3D வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டம் தந்திருக்காங்க. கிராஃபைட் மற்றும் காப்பர் யூஸ் பண்ணி கூலிங் வந்து எஃபெக்டிவாக இருக்குது. கேம் விளையாடும்போது அந்தளவுக்கு ஒரு ஹீட்டிங் வந்து எனக்கு தென்படலை நான் விளையாடின டைமில். ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா கேமர்ஸுக்கு கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து ஃபிட் ஆகுது நல்லாவே. அதுவும் இந்த ஜிடி ஷோல்டர் ட்ரிகர்லாம் வச்சு நல்லாவே வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை. ஆல்ரவுண்டராக பார்த்தா கூட உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கேபிளான ப்ராசஸர் உங்களோட கேம் மற்றும் மற்ற பெர்ஃபார்மன்ஸ்க்கு நல்லாவே வந்து இது ஹேண்டில் ஆகுது. கேமரா வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வந்து 108 MP மெயின் கேமரா, அப்புறம் ஒரு 8 MP அல்ட்ரா வைட் சென்சர் தந்திருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து 13 MP கேமரா தந்திருக்காங்க செல்ஃபிக்கு. 4K 60 FPS வந்து மேக்ஸிமம் வந்து பின்பக்கம் எடுக்கலாம் ரியர் கேமராவில். ஃப்ரண்ட் கேமராவில் 4K 30 FPS ஆப்ஷன் இருக்குது. டூவல் வீடியோ ஆப்ஷனும் வந்து தந்திருக்காங்க. ஸோ இப்போ சில கேமரா சாம்பிள்ஸ்லாம் வந்து பார்ப்போம். நைட் ஃபோட்டோஸ் வந்து நல்லாவே ஹேண்டில் ஆகிருக்கு, நல்லாவே இருக்குது. ஸோ இந்த ஒரு 25,000 ருபீஸ் ஃபோன் செக்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது அதுவும் கேமிங் ஸ்மார்ட் ஃபோனாக இது கொண்டு வராங்க. பட் கேமராவும் நல்லாவே வந்து ஹேண்டில் ஆகுது. நைட் ஃபோட்டோஸ் நல்லாயிருக்கு. டேலைட் ஃபோட்டோஸில் கொஞ்சம் கலர் பூஸ்ட் ஆன மாதிரி எனக்கு தென்படுது. பட் கலர் ஃபோட்டோ சாம்பிள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபோர் வந்து 60 FPS வரைக்கும் ஆப்ஷன் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து 4K 30 FPSல எடுக்கக்கூடிய வீடியோ சாம்பிள் வந்து பார்க்குறீங்க. ஃபோக்கஸில் வந்து நல்லா தான் இருக்குது. ஃப்ரண்ட் கேமராலேயும் நீங்கள் வந்து 4K 30 FPSல வந்து எடுக்கலாம் மேக்ஸிமம். ஸோ இதோட சாம்பிள் தான் பார்க்குறீங்க. இன்னும் கொஞ்சம் வைடாக இருந்தால் நல்லா இருந்திருக்குங்க. இது வந்து கொஞ்சம் க்ளோஸ்அப்பாக வருது இந்த ஃப்ரண்ட் கேமராவில் வியூவிங். ஸோ இன்னும் கொஞ்சம் வைட் ஆங்கிள் தந்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும். பட் 4K ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமராலேயும் கிடைக்குது. இப்போ நீங்கள் ஒரு வீடியோக்காக வீலாகிங்காக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான ஸ்மார்ட் ஃபோனாக இது எனக்கு தென்படலை. சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 15 பேஸ் பண்ணி அவங்களோட XOS 15 வந்து யூஸ் பண்ணுறாங்க. 2 இயர்ஸுக்கான மேஜர் சாஃப்ட்வேர் அப்டேட் மற்றும் 3 இயர்ஸுக்கான செக்யூரிட்டி அப்டேட் கிடைக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. வழக்கம் போல் இப்போ எல்லா கம்பெனிக்கும் சொல்ல மாதிரி இதுலேயும் வந்து AI ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பேட்டரி வந்து 5500 mAh பேட்டரி, 45 வாட்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் வருது. வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்னு தந்திருக்காங்க. 30 வாட்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ரிவர்ஸ் சார்ஜிங்கும் இருக்குது. ஸோ 10 வாட்ஸ் வயர்ட் ரிவர்ஸ் சார்ஜிங், 5 வாட்ஸ் வயர்லெஸ் ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் கிடைக்குது. ஸோ உங்கள்கிட்ட வந்து வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆக்சசரிஸ் TWC இயர்ஃபோன் தான் அதுக்கு மேலே வச்சா போதும், ரிவர்ஸ்லேயே அது வந்து சார்ஜ் ஆகிடும். ஸோ வயர்லெஸ் சார்ஜிங் 30 வாட்ஸும் வந்து நல்ல ஒரு அடிஷன் இந்த ஸ்மார்ட் ஃபோனில். ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு பேக்கேஜாக இந்த Infinix GT 30 Pro வந்து கொண்டு வந்திருக்காங்க. லுக்கு நல்லா இருக்குது. பின்பக்கம் வந்து இந்த LED கஸ்டமைசேஷன் லைட்டிங் தந்திருக்காங்க. GT ஷோல்டர்ஸ்னு கேமர்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்காக இந்த ஷோல்டர் பட்டன்ஸ் தந்திருக்காங்க, ட்ரிகர்ஸ் தந்திருக்காங்க. அதை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கேமரா ஓப்பன் பண்ண மாதிரி யூஸ் பண்ணலாம். கேமராவில்
ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் குயிக் லான்ச் மற்ற ஆப்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு இதை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸும் ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு AMOLED டிஸ்பிளே, குவாலிட்டி நல்லா இருக்குது டிஸ்பிளே குவாலிட்டியில். மற்றபடி ஒரு நல்ல ஒரு பேக்கேஜ் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு சூப்பரான ஒரு பேக்கேஜாக இந்த Infinix GT 30 Pro வருது. இந்த ஃபோனை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ படுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் இந்த விடைபெறுது லட்சுமராஜன். தமிழில் பேசு டெக் தமிழா பாரு. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங்.